ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஐஆர் வந்து இப்ப எலக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க மக்களே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவரு பேர் ஆர். சண்முக சுந்தரம். பார்த்தீங்கன்னா, இவரு வந்து 2002ல வந்து அ கர்நாடகால இருந்திருக்காருங்க. கர்நாடகால ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி வாங்கிட்டாருங்க. இப்ப நம்ம ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்ட ஒரு பக்கம் நம்ம ஷிஃப்ட் ஆகுறப்ப நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, ஆதார் நம்பர் சேஞ்ச் ஆகாது. அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனா ஓட்டர் ஐடில பாருங்களேன், பழைய ஓட்டர் ஐடில ஒரு நம்பர் இருக்குங்களா? இப்ப கர்நாடகால அவரோட ஓட்ட நீக்கிட்டாங்களா? இல்லையாங்கிறது தெரியாது. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவரு ஓட்டு போட்டுருக்காரு. அப்ப அங்க வந்து ஓட்டே போடாத ஒரு பெர்சனோடது இருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான் எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர, உங்களோட ஓட்டெல்லாம் பறிக்கணும்னு கிடையாது. நெறைய அரசியல் கட்சிகள் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியா ஆன்லைன்லயும் ஃபில் பண்ணலாம். ஆஃப்லைன்லயும் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துக்கலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்லயே வீடியோ போட்டிருக்கோம். ஆஃப்லைன்ல எப்படி ஃபில் பண்ணி குடுக்கறது, ஆன்லைன்ல எப்படி குடுக்கணுங்கிற வீடியோ இருக்கு. அத கூட பார்த்து பண்ணிக்கங்க. கீழ வந்து டேக் பண்றேன். புடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ்ஐஆர் கண்டிப்பா தேவை. போலி ஓட்டாளர்கள நீக்கணும். ஓட்டே இல்லாதவங்கள வெளியாக்கிட்டு, ஓட்டுள்ள மக்களையும் கொண்டு வரணும். இருக்கிற ஓட்டுகள்லாம் நல்ல ஓட்டு தானான்னு வெரிஃபை பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது எந்தெந்த கட்சிக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ள ஓட்டெல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த கட்சிங்க மட்டும் தான் இதுக்கு எதிரா கூவுவாங்க மக்களை. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.